ஹாய், நம்ம தல அஜித் டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச படம் தான் அட்டகாசம். இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க 4K டால்பி அட்மாஸ் அந்த தொழில்நுட்பத்தில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2004 இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம். 2004 தீபாவளி அன்னைக்கு இந்த ரிலீஸ் ஆன படத்துலயே அட்டகாசம் படம் தான் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அஜித்துக்கு தல பிராண்டட் அப்படிங்கிற ஒரு பிராண்டடை வந்து கிரியேட் பண்ண படம் தான் இந்த அட்டகாசம். வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். டிரைவர்ண்ணே, வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க? தலை, அந்த தலைங்கிற வார்த்தையை வச்சே வந்து தலையை வந்து ஃபேமஸ் பண்ணலாம், பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு டைரக்டர் சரண். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைன்ல சொல்லிடலாங்க. அப்பாவை கொன்ன வில்லனை பழி வாங்குற மகன். டைட்டிலோட ஒரு அட்டகாசம் அப்படிங்கிற தீம். அந்த தீம்ல வந்து தலையோட பல கெட்டப்ல வந்து இதை பார்த்து விசில் அடிக்காதவங்க யாருமே இல்லை, கை தட்டாதவங்க யாருமே இல்லை. டிஃப்ரெண்டா காட்டியிருப்பார். டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருப்பாரு சென்னையில. அப்படியே அழகா தூங்கிட்டு இருப்பாரு. வையாபுரி வந்து எழுப்புவாரு, என்ன ஜீவா காலக்காத்தாலேயே தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி அப்படின்னு. நான் தூங்கின உனக்கு என்ன அப்படின்னு எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு என்னன்ட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் உனக்கு என்னன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் வந்து அப்பவே வந்து விஜயை வந்து தாக்கி பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பேட்டியில சரணே சொல்லியிருப்பாரு, விஜயை வந்து தாக்குன மாதிரி தான் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டிரைவிங் ஸ்கூல் கவனிச்சிட்டு போது அஜித் வந்து கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருப்பாரு. அவங்க செட்ட ஆளுகளோட வெளியே ஜாலியா வெளியே போறது. அப்படி கருணாஸோட காமெடி நல்லா இருக்கும். அதாவது ஆட்டோக்கு முன்னாடி திருப்பினா வண்டி ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு காமெடி இருக்கும். அஜித் ஆட்டோக்கு முன்னாடி திருப்புவாரு, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். டிரைவிங் ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிடுவான் தூத்துக்குடி. அங்க உள்ளவங்க 2-3 பேர் வந்து தலை அப்படிம்பாங்க. தலைன்னு சொல்லி ஒருத்தர் ரத்த காயத்தோட வருவாரு. இவரு வந்து ரத்தத்தை கொடுத்து காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போவாரு. இவன் ஸ்டேஷன்ல இருக்கு, இந்த பையன் வந்து ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸ்டேஷனுக்கு போவாரு. ஸ்டேஷனுக்கு போனா அங்க உள்ளவங்க எல்லாம் இவரை பார்த்து மிரள் விடுவாங்க. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலேயே பெரிய தலை இதுதான். என்ன தலைங்கிறான்? ரத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவன் வந்து இந்த மாதிரி குரு தான் எனக்கு ரத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த வில்லன், தூத்துக்குடியில ஒரு அண்ணாச்சி இருப்பாரு, அந்த வில்லன் வந்து அந்த குருவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் வந்து குரு நம்ம தலையை காட்டுவாங்க. தூத்துக்குடியிலேயே பெரிய தாத்தா. இன்டர்வலுக்கு மேல வந்து மாறி போவாங்க. அதாவது குருவை வந்து சென்னைக்கு அனுப்பி ஜீவாவை வந்து தூத்துக்குடியில் இருக்கிற மாதிரி அந்த ஜீவா வந்து என்ன பண்ணுவாருன்னா தூத்துக்குடியில் இருக்கிற அந்த அண்ணாச்சிக்கிட்டையும் பெர்னாண்டஸ் கிட்டையும் வந்து பேசுற சீனெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கும். அஜித் நடந்து வர்ற சீன்ல வந்து தலை போல வருமா அந்த சாங் வரும். அந்த சாங்குக்கு கை தட்டாதவங்க யாருமே கிடையாது. குரு வந்து சென்னை போவார் பாத்தீங்களா. சென்னை போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த புள்ளதான் குருன்னு தெரியாது. ஜீவான் நினைச்சிட்டு தான் இருப்பாங்க, ஜீவான் நினைச்சுதான் பேசுவாங்க. ஆனா அங்க நிறைய தலைவலிகள் நடக்கும் அவங்க அம்மாவுக்கு இவரால. கடைசி அங்குள்ளவங்களே வந்து மிரள்றாங்க, இவங்க என்ன தூத்துக்குடி போயிட்டு வந்து ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. எல்லாம் பயப்பாங்க, என்ன இப்படி எல்லாம் மாறிட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது இதெல்லாம் பண்ணுவாரு. நீ இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இவனுக்கு இல்லையா, எப்படி இவனுக்கு
தூத்துக்குடி போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரியா இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. என்ன பண்ணுவாரு, அங்க தலை தீபா அந்த சாங்குக்கு நல்லா டான்ஸ் ஆடுவார். அதாவது வேஷ்டி தான் டைப் போட்டு. இந்த சாங்குக்கு ஆடாத அஜித் ஃபேன்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் குரு வந்து சென்னையில் தான் இருக்கிறான், இவங்க இருக்கிறது வந்து தம்பி ஜீவா அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொல்லிடுவாரு அண்ணாச்சி கிட்ட. அண்ணாச்சி இது விஷயம் கேள்விப்பட்டு சென்னை வருவாரு. சென்னை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைட் நடக்கும். அந்த டைம்ல வந்து அவங்க அப்பாவை கொன்ன அந்த வில்லனை பார்த்துருவாரு குரு. பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைட் நடக்கும். ரெண்டாவது மீட்டிங்ல வந்து வில்லனை பார்த்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அங்க ஃபைட் நடக்கும். ஒரு பக்கம் தூத்துக்குடி அண்ணாச்சி ஒரு அஜித் அடிப்பாரு, இந்த வில்லனை வந்து குரு அடிப்பாரு. அதாவது சென்னையில அவங்க அப்பாவை கொன்ன வில்லனை வந்து குரு அடிப்பாரு. வணக்கம் அண்ணாச்சே, கொஞ்சம் துப்பாக்கியை கொடுக்குறீங்களா? அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. தன்னோட ரெட்டையை வந்து பார்க்க கூடாது, நீ வந்து அம்மா கண்ணு முழிக்கும் போது வந்து ஜீவாவை தான் பார்க்கணும், நான் வந்து தூத்துக்குடி போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை போயிடுவாரு. அம்மா கண் முழிக்கும் போது உன்னை மட்டும்தான்ல பார்க்கணும், நான் தூத்துக்குடிக்கு போய் கோர்ட்ல சரண்டர் ஆக போறேன். இருத்தல நம்ம பங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதையாவது பிரிக்காதல. அதோட வந்து படத்தை முடிக்கிறாங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் படத்துல. அதாவது சரணுடைய டைரக்ஷன், அந்த கேரக்டருடைய வடிவமைப்பு அதெல்லாம் வந்து அருமையா இருக்கும். படத்தோட டைலாக்ல பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாரு. அந்த டைலாக கூட இப்பவும் கேட்கலாம், அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த காட்சி அமைப்பு, அந்த அஜித்தோடைய அந்த கெத்து அதெல்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும். அந்த அட்டகாசமா நடிச்சதுனாலதான் அட்டகாசம் பேர் வச்சிருக்கிறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்துக்கு போனோம். அது இப்போ நினைச்சா கூட அவ்வளோ இனிமையா இருக்கும். இந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் போய் மறக்காம பாருங்க.